நம்ம பிரசிடென்ட் அட்ரஸ் நம்ம எம்ஜிஆர் தெரியும்ல உங்களுக்கு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். அங்க மீட்டிங்லாம் வரணும், ஓட்டு கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது இல்லையா. உடம்பு சரியில்லாத போது என்ன பண்ணாரு, படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். அதே மாதிரிதான் நம்ம தலைவரும். போன ஃபங்க்ஷன்ல பாத்தீங்களா, அவரை பார்க்கல, அங்க பத்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் அங்க பத்துக்கிட்டே இங்க ஜெயிச்சவர். நல்லா கிளாப் பண்ணலாம். சாருக்கு அப்ப உடல்நிலை சரியில்லை, அதனால சின்ன ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுனால அங்க இருந்தாரு. அவருடைய தலைமையில் இங்க பிரசன்ஸ் இல்லாம அவருடைய எண்ணத்தோடவே நாங்க எல்லாம் அந்த ப்ரோக்ராமையே அழகா செஞ்சு முடிச்சோம், எந்த ஒரு குறைபாடும் இல்லாம. அது போல படுத்துக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மிஸ்டர் மார்ட்டின் கென்னடி சார். படுத்துக்கிட்டே ஜெயிக்க விடான்னு சொல்றதுனால ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்க நினைக்காதீங்க. அந்த மனுஷனும் தூங்கி ஒரு வாரம் ஆச்சு. நிஜமாவே அவர் வயசுக்கு கூட அவர் பொருட்படுத்தாம, அது என்னன்னு தெரியல, அது வேகம் வந்துடும் போல இருக்கு. நேற்று நைட்டு கூட 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போனார். அவங்களோட ஆத்துக்காரமாவை கேட்டதான் தெரியும், அந்த மனுஷன் அங்கேயே தூங்கிடலாம், பின்னாடி தான் ஆபீஸ் இருக்கு, வீட்டுக்கே வர வேணாம், அங்கேயே தூங்கலாம், ட்ரெஸ் அனுப்பிடலான்ற அளவுக்கு ஆயிட்டாங்க மேடம். ஓகே, ஸோ நம்ம சாருக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணி வரவேற்றுக்கலாம். இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் நம்ம மார்ட்டின் கென்னடி சார் தான். அவருக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். சாரோட நல்ல உள்ளங்களுக்காக தான் நம்மள மரியாதை செலுத்திக்க முடியும். தேங்க்யூ ஃபார் தட் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் வாய்ஸ் அசோசியேஷன் YMCA மெட்ராஸ் இணைந்து நடத்துகிற ஸ்கூல் வாய்ஸ் உமன் டீச்சர்ஸ் கான்க்ளேவ், தட்ஸ் ரைட், ரெஸ்பெக்ட் அண்ட் எஜுகேட் டீம் நடக்குது. இதில் குறிப்பாக நம்மிடையே வந்திருக்கிற அருமை சகோதரி எங்களுடைய அழைப்பை ஏற்று, அவங்க வேலை நிறையா இருந்தது, இது வரைக்கும் 2-3 தடவை அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க வேலை போகிறதுனால வர முடியல. இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்காங்க, அதனால நீங்கள் நல்ல கைத்தட்டு கொடுக்கணும். டாக்டர் ஜி வனிதா. ஓகே, நான் அவங்க நண்பர் திருக்குமரன், எனக்கு திருவண்ணாமலையில் அந்த தம்பியை நான் படிக்க கூட துணையாக இருந்தேன் பச்சை பாஸ் கல்லூரியில். அவன் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவான். ஓகே, ரொம்ப உங்களுடைய அதாவது உழைப்பு, நீங்கள் எப்படி முன்னேறினீங்க, அது ஒரு பெண்களுக்கான ஒரு உதாரணம். ஓகே, அதுதான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா. அதனால நீங்கள் எனக்கு ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி. ஓகே, நன்றி. அதே மாதிரி வரவிருக்கக்கூடிய பார்பின் அவங்க உமன் லாயர்ஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருக்காங்க. அவர்களையும் சம்யுக்தா, அவங்க சேர்மேன். ஓகே, அவங்க என்னன்னா ஸ்பெஷல், நான் அவங்க 2 ஆனுவல் டேக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கேன். அவங்க அந்த அளவுக்கு அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு இங்கே சென்னையில் படிச்சுட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க, நல்லா பேசுவாங்க. ஓகே, வெரி குட் ஆரட்டர், ஒரு யங் பொலிட்டீஷியன். ஓகே, அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். புலவர் ராமலிங்க ஐயா, நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் நிறைய செமினார்ஸ் எடுப்பேன், ஐயாவோட ஜோக்கை முதல்ல எடுத்துருவேன். ஓகே, அதில் அவங்க ஜோக்ஸ் நீங்கள் இப்போ அவங்க பேசுவாங்க, நிச்சயமா இந்த கலங்கம் மாதிரி அதில் சிரிப்பு நகைச்சுவை அத்தனையோடு நாம் காத்திருக்கிறோம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய குல்பூஷன் சர்மா ஜி, அவங்க டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. நிசா பிரசிடென்ட் அவர்களுக்கும், அவருடைய மனைவியார் பூர்ணிமா சர்மா அவர்களுக்கும், அப்புறம் தேவிந்தர் சிங் அரோரா நம்ம பஞ்சாப்ல சண்டிகார்லேருந்து வந்திருக்காங்க. தென் தாமஸ் ஆண்டனி, அப்புறம் நம்மளுடைய பிரின்ஸ் பாபு ராஜேந்திரன் சார் வந்திருக்காரு. அவர் UDFASA பிரசிடென்டாக இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நம்மளுடைய பிரேம் சிங்க சார், வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, UDFASA செக்ரட்டரி. அப்புறம் நம்முடைய அருள்தாஸ் சார் வந்திருக்காங்க. அவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஒரு கலக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் எங்களோடு இருக்கக்கூடிய YMCA சார்ந்த அனைவரையும் வாழ்த்தி, எங்களுடைய செயற்குழு கிட்டத்தட்ட 45 பேர் உறுப்பினர்கள், அனைவரும் கிட்டத்தட்ட 1 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக முதலாக நான் நன்றி சொல்வது தமிழக முதல்வருக்கு. ஏன்னா 870 crores தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கான RTE பணத்தை கொடுத்து நிறைய பள்ளிகள் எனக்கு திருச்சி மற்றும் தஞ்சாவூர், மதுரை, ரூரலில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் எப்போ RTE வரும், டீச்சர்ஸ் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த RTE பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணதுக்காக தமிழக முதல்வர்களுக்கு, துணை முதல்வர் அவர்களுக்கு, கல்வி அமைச்சர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு, நல்ல கைத்தட்டு ஒன்று கொடுங்க, அவர்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கோ.
I come to subject. வானம் ஃபுல்லா ஸ்டார்ஸ், ஆனால் மூன் தான் ஸ்பெஷல். மரங்கள் ஃபுல்லா இலைகள், ஆனா ஃப்ளவர்ஸ் தான் ஸ்பெஷல். இந்தியா முழுக்க 1.02 crores டீச்சர்ஸ், ஆனா இந்த YMC ஹாலில் இருக்க உமன் டீச்சர்ஸ், நீங்க தான் ஸ்பெஷல் டுடே. ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டீச்சர்ஸ் கான்க்ளேவ். டாக்டர் கேன் சேவ் லைஃப், lawyer can defend our life, a soldier can give a piece of life, but teacher can give the joy of learning and a purpose of every day. So again உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 14.71 lakh ஸ்கூல்ஸ் இருக்கு இந்தியாவில். 3.39 பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1.12 crore டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. 24.69 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீச்சர்ஸ் நீங்க 5.5 lakhs ரீச் பண்ணியிருக்கீங்க, லேடி டீச்சர்ஸ். ஓகே, ஸோ அது மீனிங்ஃபுல்லான ஒரு கான்க்ளேவ். இன்னைக்கு 750 டீச்சருக்கு மேலே கலந்துட்டு இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் 3 தீம் கொடுத்தாங்க. ரெஸ்பெக்ட், ரைட், ரெஸ்பெக்ட் அண்ட் எஜுகேட். ஓகே, அவங்க அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடணும், ஏன்னா தே ஹவ் ப்ரிப்பேர்ட் வெல், அதுதான் முக்கியம். அப்புறம் எங்களுடைய மகளிர் அணி சிறப்பாக இருப்பாங்க எல்லா இதுலேயும். குறிப்பாக பொழுது வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒன்றா நல்லா பண்ணிக்குவாங்க. ஃப்ளாரன்ஸ் துரைராஜ் மேடம், பாக்கியம் தங்கராஜ் மேடம், தோரத்தி பிரேமா மேடம், சுகந்தாபாய் மேடம் அண்ட் சௌந்தர்யா கிரேஸ் மேடம், இவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்களும் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க, ஏன்னா மகளிருக்காக எங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு நாங்கள் ஒரு விருது கொடுக்கிறோம். சுகந்தி வீர ஆசிரியர் வேதாரண்யம் சுகந்தின்னு கொடுக்கிறோம். அது என்ன நடந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ரீகால், ஒரு வேன் வேதாரண்யத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிட்டு போகும்போது, ஓகே, அந்த வேன் டிரைவர் ஃபோனில் பேசிட்டு போகிறான். ஆனால் திடீர்னு அந்த வேன் ஒரு குளத்துக்குள்ளே விழுந்துடுது. குளத்துக்குள்ளே விழுந்ததில் நீச்சல் தெரிஞ்ச சுகந்தி, அவங்க 22 மாணவர்கள் இருக்காங்க. வேன் டிரைவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. பட் ஆனால் 12 பேரை காப்பாற்றுறாங்க. 13ஆவது அவங்க காப்பாற்ற முடியல. 10 குழந்தைகளோட அவங்களும் மூழ்கி அவங்க மூச்சை விடுறாங்க. அது ரொம்ப அழகா ஒரு கவிஞர் சொல்லுவாரு, பெண்கள் மூழ்காமல் தாயாவார், நீயோ மூழ்கிய அன்னையானார் என்று ரொம்ப ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவங்க தான் நீங்களும். சுகந்தி டீச்சர் மேலே தான் நீங்களும். அந்த சிஜிஎஸ்சி அந்த டேனியல் நல்லா ஒரு ஏவி போட்டார். ஒரு பெண்ணை, அது ஒரு டீச்சர்ஸ் எவ்வளோ ஒர்க்கு, எவ்வளோ டெடிக்கேஷன், உங்கள் பணிச்சுமை, இதில் எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் புரந்தேஸ்வரின்னு ஒரு டீச்சர், ஷீஸ் இந்த ஆந்திரா. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய போஸ்ட் அப்படியே உழுது, லைட் போஸ்ட். ஓகே, இவங்க போய் தடுக்கிறாங்க. 3 குழந்தைங்க அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க அந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஸோ சச்ச ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே நம்ம இதில் உயிர் தியாகம் செய்து மாணவர்களை காப்பாற்றி இருக்கிறோம். ஆனால் அதை பற்றிய ஒரு நியூஸும் நமக்கு பெரிய பாசிட்டிவான எதுவும் வரதில்லை. 10 years பேக் நான் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். 10-15 years பேக்கு. அப்போ போய் கேட்பேன் 10th standardல, how many of you want to become teacher? ஒரு 15-20 பேர் கை தூக்குவாங்க, பாதி பேர் கை தூக்குவாங்க. இப்போ நான் போய் கேட்டால் ஒருத்தர். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ nowadays know what is the pressure of the teacher. அதுதான் ஒருத்தர் தான் தூக்குறாங்க. ஒரு சில கிளாஸஸ்ல தூக்குறதே இல்லை. நான் டீச்சர் வேணாம் சார், நான் ஏன்னா ப்ரெஷரைஸ் ஜாப் அப்படி சொல்றேன். ஆனாலும் நீங்கள் அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். இப்போ பேரண்ட்ஸ் ப்ரெஷர், இப்போ சார் சொன்ன மாதிரி கோவிட் முன், கோவிட்டுக்கு பின்ன. ஓகே, ஏன் கோவிடுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்கூல்ஸ் நல்லா இருந்துச்சு, டீச்சர்ஸ் நல்லா இருந்தாங்க, பிரின்சிபல், சிலபஸ் எல்லாமே கரெக்டாக கவர் ஆகிட்டு இருந்துச்சு. கோவிட்னு ஒன்று வந்துச்சு, எல்லாத்தையும் பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டமே குறைஞ்சி போயிருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு சின்ன ஜோக் தான் அது. நான் ஒரு சர்ச்சில் கேட்டது,
அதாவது ஒரு ரோசி டீச்சர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. எர்த் இஸ் ஸ்பியர் இன் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வீட்டில் போய் படிக்கிறான். அந்த கணேஷ் அவன் வீட்டில் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே படிச்சுட்டு இருக்கிறான். எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்கிறான். உலகம் உருண்டையானதுன்னு சொல்கிறான். அவங்க அப்பா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு வராரு. டே, நானே தள்ளாடி நம்பி வரேன், உலகம் எப்படி உருண்டையா இருக்கும்? தட்டையா தானே இருக்குது, பிளாட்டா தானே இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்கொயர் இன் ஷேப்னு சொல்ல அப்படின்னாரு. ஓகே, அவன் உடனே ஸ்கொயர் இன் ஷேப் படிக்கிறான். ஏன்னா அவர் மிரட்டுறாரு, அடி வாங்க போனோம், தப்பிக்கிறதுக்காக அவன் படிக்கிறான். கொஸ்டின் வந்துடுது, குவார்டர்லி இல்லை, ஹாஃப் இயர்லியில் கொஸ்டின் வருது. ஷேப் ஆஃப் த எர்த் கேட்குறாங்க டீச்சரு. பையன் சொல்கிறான், மண்டே டு ஃப்ரைடே த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், சாட்டர்டே சண்டே இட் இஸ் ஸ்கொயர் இன் ஷேப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ரெஷர் பாருங்க, பேரண்ட்ஸ் ஒரு சைடு ப்ரெஷர் பண்ணுறாங்க. சரி, அது கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ரெஷர் பண்ணுறாங்க. சரி, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டிங்கன்னா பிளான் பண்ணி நீங்கள் இப்போ சிஜிஎஸ்சி ஒரு பெரிய ஃபிலிம் போட்டார். அது மாதிரி அவன் உட்காந்து கதை வசனம் எல்லாம் எழுதி, அம்மா இந்த வார்த்தையை தவிர நீங்கள் எதுவும் பேசக்கூடாது எங்கள் பிரின்சிபால்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வரான். டீச்சர்கிட்ட பேசக்கூடாது, ஓப்பன் டே சொல்லி கூப்பிட்டு வரான். ஓகே, 9th 10th +1 +2 நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் அப்படியே பயந்து அவங்க என்ன டிக்டேட் பண்ணாங்களோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகே, ஸோ வி ஹவ் லாஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் அ பேரண்ட், கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பேரண்ட், கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த சொசைட்டி, கான்ஃபிடென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அது மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன வருது, பிரச்சனைங்க வருது. அதனால்தான் நமக்கு ஸ்டூடெண்ட் ப்ரெஷர், பேரண்ட் ப்ரெஷர், மேனேஜ்மெண்ட் ப்ரெஷரையும் சேர்த்துக்கணும் நான். ஓகே, ஐ ஷுட் நாட் லீவ் இட். ஒரு ரிட்டையர்மெண்ட்ல ரீசெண்டாக நான் போயிருந்தேன். பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓகே, வழுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்க வேண்டும், தடுக்காவிட்டால் வேலைப்பழி, தடுத்து விட்டால் கொலைப்பழி. ஓகே, இனி உங்களுக்கு வேலைப்பழியும் இல்லை, கொலைப்பழியும் இல்லை என்று அந்த அழகா ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு ரிட்டையர்டான வாதியாருக்கு சொல்றாரு. ஓகே, இன்னைக்கு அதுதான் நிதர்சனம், உண்மை அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் ஒரு ஸ்கூல்ல, பிரபலமான ஸ்கூலு, 40-50 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற பையன்கிட்ட பேனா கேட்குறான், அங்கே இருக்கல. இந்த பையன் பேனாவை எடுத்து அப்படி போடுறான், பட் பேனா ஓப்பனா இருக்கு, அவன் கண்ணில் குத்தி நிற்கிது. இதை வந்து டீச்சர் தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சூப்பர் மேனா இல்லை இந்த ஃப்ளை பண்ணி போய் கேரக்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரி போய் ஃப்ளை பண்ணி டீச்சர்ஸ் போய் அப்படி பிடிக்க முடியுமா? கவர்மெண்ட் ஸ்பைடர் மேனா போய் தடுக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் ஃபார் டீச்சர்? இது எப்படி நமக்கு இது பண்றது? அதுதான் நாங்கள் அந்த பில்லு கொண்டு வரோம், டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி பில். ஓகே, தாமஸ் ரொம்ப அழகா சொன்னாரு, ரொம்ப நேரம் இங்கிலீஷ்ல பேசினா நமக்கு புரியல. நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா அது தேவை. நமக்கு எப்படி 870 கோடியை கொடுத்து இந்த ஒரு மாசத்துல எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கடல்ல ஆத்தினாரோ முதல்வர், அதே போல எங்களுக்கு நீங்க டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்ல கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு கைகோஷ், நல்லா ஒரு கைப்பற்றி கொடுங்க. முதல்வர் கண்டிப்பா எலெக்ஷன் இருக்குது, நம்மளையும் அவங்க கன்சிடர் பண்ணோம். டீச்சர்ஸ் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் ஆல்சோ த ஸ்கூல் பில்டிங்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். பேரண்ட்ஸ் தகராறு பண்ணணும்னு வராங்க, கூட ரவுடி எலமெண்ட்ஸும் உள்ள வராங்க. என்னோட நண்பர் வந்து மாதிரி அசோசியேஷன்ல இருக்கிறாரு. பேரண்ட்ஸ் தகராறு பண்றாங்க ஒரு ஸ்கூல்ல, அவர் போய் தடுக்க போறாரு, ரவுடி எலமெண்ட்ஸ் வராங்க, கத்தி எடுத்துட்டு அவங்க வெட்ட வர்றாங்க. இது நல்ல வேலை, ஹி வாஸ் லைசன்ஸ்டு பிஸ்டல். ஓகே, வேகமா ஓடி வந்து கார்ல இருந்து லைசன்ஸ் எடுத்து அந்த துப்பாக்கி எடுத்து சுடல, குறி வைக்கிறாரு, அறுவாலை தூக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுறான். ஓகே, நான் வேணா உங்களுக்கு அந்த பிலிம் இருக்கு, போட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறோம். We need a teachers protection bill and a school buildings protection bill. Okay, like you have given to the medical community. ஒரு மெடிக்கல் டாக்டரையோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ நம்ம அட்டாக் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் குழந்தைங்க அவங்க உயிரை காப்பாற்றுறாங்க, நம்ம அவங்களோட ஃபியூச்சரை சேவ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிற்பிக்கு
தான் தெரியும் எந்த இடத்துல லைட்டா தட்டி அந்த சிற்பத்தை உருவாக்க முடியும் ஒரு கல்லுல இருந்துன்னு சொல்லி தெரியும். சிற்பி கையை உடைச்சிட்டீங்கன்னா, சிற்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா, இந்த கல்லை இப்படி உடைக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. உடைக்கணும்ன்றது நான் கார்பரல் பனிஷ்மெண்டே சொல்லல. எங்களுக்கு நீ என்ன வகைமுறையான வழிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க? கிடையவே கிடையாது. எந்த வழியும் நீங்க சொல்லல, வழிமுறையே இல்லை. நோ கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ் இல்லாம எங்க டீச்சர்ஸை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? சில பேர் ராங் பனிஷ்மெண்ட், ஃபால்ட் அக்யூசியேஷன்ல கூட அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ரீசெண்டா நான் ஒன்று படித்தேன். ஒரு டீச்சர் வாஸ் ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் இன் தி போஸ்கோ ஆக்ட் அண்ட் ஷி வாஸ் ரிலீஸ்ட். 3 years கழிச்சு ரிலீஸ் ஆகிறாங்க. அந்த 3 yearsோட வாழ்க்கை அவங்க கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்றேன், we need a strict action, legal aid for teachers, protection for the faith while they maintain discipline. ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா அவங்க கொடுத்தாகணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அசால்ட் ஆன் உமன் அவுட்டேஜ் மாடஸ்டி 21ல 89,200 கேசஸ், 22ல 4,45,256 கேசஸ், 2023ல 56% of women harassment. அப்ப எப்படி உமன் டீச்சர்ஸ் ஹராஸ்மெண்ட்? அப்ப அந்த டேட்டாஸ் என்ன சொல்லுது? எங்கேயோ நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம். Parliamentarians should come back and we request Gulbu Sanji to take it to the all India level and the state level also. In all states we have to initiate proceedings to Teachers Protection Act. Teachers Protection and School Protection Act should be there. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து ஸ்கூல் வாய்ஸும் நிசா மற்றும் நமது நண்பர்கள் UDFS, நம்ம திருவள்ளூர் எல்லாரும் இணைந்து இதற்காக பாடுபடுவோம் என்ற நேரத்திலே உங்கள் முன்பு ஒரு உறுதியாக கூறிக்கொள்கிறேன். ஓகே சார், இவ்வளவு தடைகள் இருக்கு, தடைகளை எல்லாம் உடைக்கிறீங்க. ஓகே, எதிர்த்து நெல் வெற்றி கொள் என்று. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட், ஹை மார்க்ஸ், ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் சூப்பராக நடத்துறீங்க. நேற்று கூட கல்யாணி ஸ்கூல் முந்தானத்து இவ்வளோ இதில் நான் ஒரு 3 hours அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க ஒரு கைடிங் ஸ்டார் அவார்டுன்னு கொடுத்தாங்க டீச்சர்ஸ்க்கு. ஓகே, கைடிங் ஸ்டார், ரியலாகவே நீங்கள்லாம் ஒரு கைடிங் ஸ்டார். பூலேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர். அவங்க 1800s ஆரம்பிச்சது பாம்பேல. அவங்க அந்த காலத்தில் பெண்கள் போனால் அவங்க டீச் பண்ணால் படிக்கக்கூடாது, டீச் பண்ணால் அவங்க மேலே முட்டைகள், உருளைக்கிழங்குகள், தக்காளி எல்லாம் அடிப்பாங்களாம். அவங்க 2 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க. போயிட்டு ஸ்கூலில் போய் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சி டீச். இன்னைக்கும் மகாராஷ்டிராவில் சி இஸ் ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் லீடர். அவங்க மூலமாக அது போல் நீங்களும் அப்படிதான். ஹார்ட் பீட் சேஸ் லவ்ட் அப் சயின்ஸ் சொல்லுது. பட் த டீச்சர்ஸ் if you close your eyes and hear your hearts, what it says teach. ஓகே, நல்ல கைத்தட்டு கொடுங்க. இவ்வளோ ப்ரெஷர்ல நீங்க ரொம்ப அழகா பண்றீங்க. சக்தி வாய்ந்த டீச்சர் நீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு நாள், உங்களோடு இந்த ஒரு தருணம் தொடரட்டும் இந்த பயணம். இதை அமைத்து கொடுத்த YMCAவிற்கும் நம்மளுடைய ஸ்கூல் வாய்ஸுக்கும் மிகுந்த நன்றிகள். ஃப்ளோ யுவர் பிளஸிங் ஆன் ஹர் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவான். அதே போல எஸ் மை டியர் டீச்சர்ஸ், மே டியர் காட் ஃப்ளோ his blessings on the women teachers, especially today on this special day என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் கம் டு த ஸ்டேஜ். அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் ஆர்த்தி வாங்கி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு அண்ணனுடைய பங்கு இருக்கு. நான் பலமுறை அண்ணன் கிட்ட போய் சண்டைலாம் போட்டிருக்கேன். ரோட்ல இறங்கி போராடலாம், நான் வேணாம்ப்பா சட்ட போராட்டம் போராடலாம், சட்ட வீடியோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அண்ணனுக்கு இன்னைக்கு அனைத்து தனியார் பள்ளிகளின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அவருடைய தளபதி பேர் தான் ஜான், ஆனா பார்க்கறதுக்கு தான் மாதிரி இருக்காரு, ஆர்த்தி நாயகன். தேங்க்யூ.
Thank you for your valuable support. பாட்டியர் பிரதர் பார்த்தா செதற சுகர் அள்ளி ஒரு தேர்ந்தானே போதும் அதுவே தனி பவர் கூட பிறந்தவ ஆசைப்பட்டா பூமிய கூட வாங்கி தரா வாய் விட்டு சிரிக்கிற சத்தம் கேட்டா வேறொன்னும் வேணாம் போதும் போடா கடவுள் வந்து கேட்டா கூட ஒன்ன தர மாட்டேன் எங்க அண்ணன் அன்பு அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது என் தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே பாட்டியர் பிரதர் பார்த்தா செதற சுகர் அள்ளி ஒரு தேர்ந்தானே போதும் அதுவே தனி பவர் சொன்னாலும் யாரன்னு செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய எங்களை எல்லாரும் கூப்பிட்டுட்டு இவங்க போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. எக்ஸிக்யூட்டிவ் போட்டோ எடுத்து எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. அதனால இந்த நேரத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்ததுக்கு நன்றி, பொறுமையுடன். இது